கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் கவலையே பட வேணாம், ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் கொஸ்டின் வந்துன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். 9 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. 9 ஸ்கொயரோட வேல்யூ ஈஸியாக சொல்லிடலாம். அடுத்தது 18/4 கொடுத்துருக்காங்க. ஸோ அது கஷ்டம், அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா. அப்புறம் 3/16 கொடுத்துருக்காங்க. அது 16 வாட்டி 3 என்ன பண்ணணும், பெருக்கிற மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ டைம் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்க அப்படின்னா. ஸோ அதுக்கு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு நம்பர், 2 நம்பர் 3 நம்பர், எல்லாம் 3 கொடுத்துறதே 3 நம்பர் தான். இதில் ஏதாவது நம்பரை நம்ம என்ன பண்ண முடியும்னா கன்வெர்ட் பண்ண முடியும், மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும்னா, இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ 3/16 இருக்கா, இது இங்கே 9 இருக்குது, அங்கே 18 இருக்குது. அப்போ ஸ்மால் நம்பரை பாருங்கள் ஃபஸ்ட்டு. இங்கே அடிமானம் 3 இருக்குது, இங்கே அடிமானம் 9 இருக்குது, அங்கே அடிமானம் 18 இருக்குது. அடிமானம் 3 வந்து நீங்கள் 9க்கு மாற்ற முடியாது. சரிங்களா? ஆனால் அடிமானம் 9 பேஸ் 9 இருக்குல்ல, 9 இருக்குல்ல, இதை நீங்கள் என்ன பண்ணலாம், 3க்கு கன்வெர்ட் பண்ணலாம், 3யாக மாற்றலாம். சரிங்களா? அது மாதிரி 18 இருக்குல்ல, அதையும் நம்ம என்ன பண்ணலாம், 3யாக மாற்றலாம். அந்த மாதிரி யோசிக்கணும், அவ்வளோதான். எதை நம்ம மாற்றலாம், கீழே அதாவது சின்ன நம்பராக இருக்கிறதுக்கு எப்படி மாற்றலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். சரிங்களா? யோசித்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ 3/16 இருக்குது, அப்போ 9 அது மாரி மாற்றணும் அப்படின்னா, இப்போ என்ன பாருங்களேன், இப்போ 9 எப்படி எழுதலாம், 3/2 அப்படின்னு எழுதலாமா? 3 ஸ்கொயர் என்ன, அது 9. சரிங்களா? பவரில் என்ன இருக்குது, இன்னொரு 2 இருக்குது. ஸோ அது போல் இந்த 18 நம்ம மாற்றி எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா, 9 × 2 × whole power 4 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் கீழே இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க, 3/16. இப்போது இது ஒரு ரூல் இருக்குது, a/m × whole power n. அந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் பெருக்கிக்கலாம். ஸோ பெருக்கும்போது என்ன வரும் அப்படின்னா 3/4 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அடுத்தது இன்ட்டு இந்த 9 × 2 இருக்குல்ல, பவரில் 4 இருக்குல்ல, இந்த 4 வந்து அது ரெண்டுக்குமே உண்டு. அப்போ எப்படி எழுதலாம், 9/4 × 2/4 / 3/16 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அடுத்தது நம்ம இங்கே 9 நம்ம என்ன பண்ணோம், மாற்றி ரைட் பண்ணோம்ல, அதே போல் இந்த 9 நம்ம மாற்றி ரைட் பண்ணலாம். அப்போது 3/4 × 3 ஸ்கொயர் whole power 4 × 2/4 / 3/16 அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த 2 நம்பர் என்ன பண்ணலாம்னா பெருக்கலாம். சரிங்களா? அப்போது 3/4 அப்படியே எழுதுங்க. இது ரெண்டையும் பெருக்கும்போது என்ன வரும், இன்ட்டு 3/8 2/4 8 அப்படின்னு வரும். அப்புறம் இன்ட்டு 2/4 / 3/16 அப்படியே எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடிமானம் சமமாக இருந்தால் பவரை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 4 + 8 அப்போது 3/12 அப்படின்னு வந்துடும். இன்ட்டு 2/4 / 3/16 வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 3/12 இருக்குது, இங்கே 3/16 இருக்குது. ஸோ இதை மேலே கொண்டு போகலாம், இல்லை இது கீழே கொண்டு வரலாம். சரிங்களா? இதை மேலே கொண்டு போனீங்கன்னா திரும்ப ஒரு கீழே தான் கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணலாம், இதை நம்ம கீழே இறக்கிடலாம். ஸோ இங்கே ப்ளஸில் இருக்கிறது டிவைடில் வந்தால் மைனஸாக மாறிடும். அப்போது 2/4 / இது கீழே வந்துடுமா, 3/16 × 3/-12. ஸோ பேஸ் சமமாக இருந்தால் பவரை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 16 இருக்குது, இங்கே -12 இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது வேல்யூ கொடுத்துருங்க, 2/4 அப்படியே நெக்ஸ்ட் டைம் வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3/4 மட்டும் கிடைக்கும். சரிங்களா? 2/4 வேல்யூ என்ன, 2 4 வாட்டி பெருக்கணும். சரிங்களா? 2 4 வாட்டி பெருக்கணும். இங்கே போடுறேன், 2 4 வாட்டி பெருக்கணும் என்ன வரும், 2/4 = 2 × 2 × 2 × 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 4 வாட்டி பெருக்குன்னா 16 அப்படின்னு வரும். அதே போல் 3/4 அப்படின்னா 3யை 3 வாட்டி 4 வாட்டி பெருக்கணும். 3 × 3 × 3 × 3 அப்படின்னு போட்டிங்கன்னா 81 வரும். சரிங்களா? ஸோ அப்போ அதன்படி பார்க்கும்போது அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 16 / 81 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் இருக்கா, 16/81. இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ நம்பரை பாருங்கள், நம்பரை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்மால் நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்கள், பேஸில் ஸ்மால் நம்பர் என்ன இருக்கோ அதுக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே. சரிங்களா? அப்படி கன்வெர்ட் பண்ண கற்றுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக சம் போட்டுடலாம்.
இந்த மாடல் சம்லாம் எயித்து மேக்ஸ் புக்கில் இதோட பேசிக்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். சரிங்களா? ஸோ